அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் என் ஹரிஹரன், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் ஷைன் ஐஏஎஸ் அகாடமி அண்ட் ஷைன் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங், கோயம்புத்தூர். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் கோவை மாவட்டத்தில் உங்களுடைய பயிற்சி நிறுவனமான ஷைன் ஐஏஎஸ் அகாடமி அண்ட் ஷைன் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் பீளமேடு ஹோப் காலேஜிலும் புனியமுத்தூர் சுகுணாபுரத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு படித்த மாணவர்களில் 1062 மாணவர்கள் சாதனை மாணவர்களாக நாங்கள் உருவாக்கியுள்ளோம். மேலும் இங்கு படித்த மாணவர்களில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்களை அரசு பணியாளர்களாக தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் நாங்கள் அரசு பணியில் அமர்த்தியுள்ள பெருமை இந்த நிறுவனத்திற்கும் இந்த நிறுவனத்தில் அவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் உரியது. தாராளமாக முடியும். நீங்கள் 40 நீங்கள் 50 வயசுக்கு மேலே கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போக முடியும். இதே 2011 நம்ம டிஎன்பிஎஸ்சியோட சேர்மன் நடராஜ் சார் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2011 அவர் தான் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியோட சேர்மனாக வரார். ஒரு டிஜிபியாக இருந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சியில் சேர்மனாக நடக்கிறது அந்த டைம் தான் புதுமையான ஒரு விஷயமா இருந்தது. அவர் போஸ்டிங் ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டே குரூப் 4 தான் கொடுத்தாங்க. அது யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிருக்கு 1 மாதம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு குரூப் 4 அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. பாருங்களேன், ஒரு கிட்டத்தட்ட அவர் 50க்கு மேலே இருப்பார் அந்த ஏஜ். அந்த ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக 1 மாதம் தான் இருக்குது. அந்த 1 மாதத்தில் தான் அவருக்கு ஜாப்பே கிடச்சிருக்கு. ஸோ அவர் கண்ணீர் மல்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டிஎன்பிஎஸ்சி சேர்மன் ஆர் நடராஜ் சார் மூலிமா அவர் வாங்குறாரு. ஸோ இந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணம் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்குது. இந்த வயசில் ஒருத்தர்னால சாதிக்க முடியுமா அப்படின்னா தாராளமாக சாதிச்சு காமிச்சார். அது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர். அதனால் கண்டிப்பாக அவரோட வயசை கம்பேர் பண்ணும்போது 40 வயசுங்கிறது மிக ஒரு ஒரு யங் ஏஜ் தான். ஸோ தாராளமாக பாஸ் பண்ண முடியும். 40 வயசு, 50 வயசு, 58 வயசு, 30 வயசு, 20 வயசுங்கிறீங்க வயசு ஒரு விஷயமே கிடையாது. ஏஜ் டஸ் நாட் அ மேட்டர் இங்கே. அப்போ இங்கே என்ன சார் விஷயம்? உங்களோட முயற்சி தான் விஷயம். ஸோ உங்களோட முயற்சி எந்தளவு இருக்கோ அதை வச்சு உங்களால் ஈஸியாக நீங்கள் ஒரு கோச்சிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். தாராளமாக பாஸ் பண்ண முடியும். வயசு ஒரு விஷயமே கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா வயசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும். ஒரு 20 வயசு பையன் அதே கிளாஸில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. 40 வயசில் இருக்கிறவங்க அதே கிளாஸில் உட்காந்து படிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த 20 வயசில் இருக்கிற பையன் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இல்லை ஒரு ஃபன்னாக போயிடுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 40 இயர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேரமே சின்சியராக படிச்சுட்டு இருப்பாங்க. எங்கள் இன்ஸ்டியூட்லேயே நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருப்போம். அந்த காலேஜ் பையன் அங்கே இங்கேயும் போயிடுவான். இல்லை அந்த எங்கேஜில் இருக்கிறவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ண போயிடுவாங்க. ஆனால் இதே சமயத்தில் இந்த 40 இயர்ஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸோட மிங்கிள் ஆகாமல் அவங்களுக்கு புத்தகம் தான் ஃப்ரெண்டு, அதை வச்சே தான் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ தாராளமாக 40 வயசு 50 வயசுல இருக்கவங்க கூட பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 40 வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு எந்த வகையான அரசு தேர்வு எழுதலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். அது ஃபஸ்ட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். 40 இயர்ஸுக்குள்ள ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா 2 குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஒன்று எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஏன்னா எஜுகேஷன் 10th முடித்தவங்களுக்குன்னு ஒரு சில ஜாப்ஸ் இருக்குது. அதேமாதிரி டிகிரி முடித்தவங்களுக்குன்னு ஒரு ஜாப்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஏஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். நீங்கள் ஏஜ் கம்மியாக இருக்கும்போது எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கும் ஒரு உச்ச வரம்புன்னு சொல்லி வயது உச்ச வரம்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர், பேங்க், பப்ளிக் செக்டர் யூனிட்டுமே எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் எழுத முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் அதிகமாகும் போது உங்களால் அந்த வாய்ப்புகள் கம்மியாகிட்டே வரும். ஒவ்வொரு பப்ளிக் செக்டார் பேங்க் எழுத முடியாது, பப்ளிக் செக்டார் யூனிட் எழுத முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எழுத முடியாது. அப்போ ஒரு 40 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மட்டும் தான் எழுத முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டியும் ஒரு விஷயம். எஸ்சி எஸ்டிக்கு ஒரு அப்பர் ஏஜ் லிமிட் இருக்கும், பிசி எம்பிசிக்கு ஒரு அப்பர் ஏஜ் லிமிட் இருக்கும், ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு அப்பர் ஏஜ் லிமிட் இருக்கும். ஸோ ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி, 3 வச்சு தான் நம்ம என்ன எக்ஸாம்ஸ் எழுத முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இது 3மே நாங்கள் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ்லையுமே நாங்கள் கேட்டு தான் நாங்கள் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நாங்கள் சொல்லுவோம். அதேமாதிரி இந்த 40 இயர்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் எடுத்துக்குவோம். இப்போ இவங்க எக்ஸாம்ஸ் என்னென்ன எழுதலாம்? அவங்க டிகிரி முடிச்சிருக்காங்க, இப்போ 10th முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எழுதலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் போலீஸை தவிர்த்து மீது இருக்கக்கூடிய எல்லா துறைக்கான எக்ஸாமினேஷன்ஸ்லையும் அதிக வயது உச்ச வரம்பு கிடையாது. அவங்க 50+ கூட எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன்னா அசிஸ்டன்ட் ரேங்க் எழுதலாம். அது டிகிரி முடிச்சிருக்காங்கன்னா ஆஃபீஸர் ரேங்க் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம். இப்போ எஸ்சி எஸ்டிக்குன்னு ஒரு சில வயது உச்ச வரம்பு இருக்குது.
பிசி எம்பிசிக்குன்னு ஒரு வயது வச்சு வர மாதிரி. பொதுவாகவே இந்த ரிசர்வ்டு கம்யூனிட்டிஸுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ 20 வயசு 18 வயசுன்னு இருக்கும். 18 வயசுக்கு உள்ளவங்க எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டுங்கிறது எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சிக்கு கிடையாது. தாராளமாக அவங்க 50+ கூட எழுதலாம். எந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம்னா ஒன்லி டிஎன்பிஎஸ்சி தான். ஒரு 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதலாம்? டிஎன்பிஎஸ்சி எழுதலாம், டிஎன்இபி எழுதலாம், டிஎன்ஹெச்பி எழுதலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஇடி எக்ஸாம்ஸ் இருக்குது, அது எழுதலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, வெட்னரி டிபார்ட்மெண்ட்டு, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் எக்ஸாம்ஸ் எழுதலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் போலீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா துறைகள்லையும் நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அசிஸ்டன்ட் ரேங்கில் போகலாம். டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸர் ரேங்கில் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே குரூப் 1 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 37 வயசு தான். எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சி இது எல்லாத்துக்குமே சேர்ந்தே பார்த்தீங்கன்னா 37 வயசு வரையும் தான் எழுத முடியும், அதுக்குமே எழுத முடியாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் விஏஓ பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வரையும் தான் எழுத முடியும். எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி யாராக இருந்தாலும் 40 இயர்ஸுக்கு மேலே அந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. ஸோ டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துட்டிங்கன்னா குரூப் 2 அண்டு குரூப் 2A, குரூப் 4, அதேமாதிரி குரூப் 7, 8 இது எல்லாமே எழுதலாம். அவங்க அதுக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. பட் நீங்கள் 40 இயர்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு எக்ஸாமினேஷன்ஸும் நீங்கள் எழுத முடியாது. போலீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஒன்றும் எழுத முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷன்ஸும் நீங்கள் எழுதலாம். ஸோ அதுக்கான ஒரே விஷயம் முயற்சி, முறையான ஒரு வழிகாட்டி, முறையான ஒரு பயிற்சி நிறுவனம் மட்டும்தான். ஸோ நீங்கள் எந்த வயசில் ஒரு கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ முக்கியம் கிடையாது. நீங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஒரு 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 நல்ல விஷயந்தான். ஆனால் உங்களோட முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ, நீங்கள் எவ்வளோ நேரம் அதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்த 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க, 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க, 19 வயசில் கூட பாஸ் பண்ணி போயிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஏஜ் டஸ் நாட் அ மேட்டர். ஒருத்தவங்க அந்த எக்ஸாமுக்காக கொடுக்கக்கூடிய இன்புட், அதுக்காக கொடுக்கக்கூடிய முயற்சி, அதுக்காக கொடுக்கக்கூடிய டைம் விஷயம், இது மட்டும்தான் வந்து விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஒரு முறையாக அவங்கள ஒரு வழிகாட்டி அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஒரு போஸ்டிங்கில் வைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனை தேர்ந்தெடுங்க. தாராளமாக வந்து உங்களால் பாஸ் பண்ணி போக முடியும். நல்வாழ்த்துக்கள்.